தகப்பனே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே அப்பா, இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையை தியானிக்க அப்பா, நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய சுத்தமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை இன்றைக்கு எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கடைசி காலத்தில் இந்த வெளிப்படுத்துதல் விசேஷம் மூலமாக எங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறீரே, அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட அப்பா, நாங்கள் தியானிக்க இருக்கிற பகுதியை கர்த்தாவே நீர் ஆசிர்வதிங்க அப்பா. அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு அநேக வெளிப்பாடுகளை கொடுத்து ஆண்டவரே இந்த நிருபத்தை எழுத கிருபை பாராட்டினீரே. அப்படியாக இன்றைக்கு எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து ஆண்டவரே அநேக வெளிப்பாடுகளை நாங்களும் காண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த வேளையிலும் கூட பரிசுத்த ஆவியானவரே என்னை மறைத்து நீங்க மாத்திரம் வெளிப்படும். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம தியானிக்க இருக்கிற பகுதி வெளிப்படுத்தினல் விசேஷம் 22வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 21 வசனங்கள் உள்ளது. இந்த அதிகாரத்திற்கு நான் கொடுக்கிற தலைப்பு Behold, Jesus Christ is coming soon. ஹல்லேலூயா. இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரமாய் வருகிறார். மணவாட்டியாகிய சபை நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இன்றைக்கும் நாம் பார்க்க போகிறோம் புதிய எருசலேம் மற்றும் புதிய பரலோகம் மற்றும் புதிய பூமி எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்கின்ற தொடர்ச்சியை நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த புதிய எருசலேம், இந்த நகரம் எப்படிப்பட்டதாக இருக்கும், ஆண்டவருடைய நகரம் என்று அழைக்கப்படுகிற இந்த புதிய எருசலேமில் எப்படிப்பட்ட மரம் உண்டு, எப்படிப்பட்ட ஜீவ தண்ணீர் உண்டு என்பதை குறித்தெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இதை நான் மொத்தம் 5 பகுதிகளாய் நான் பிரிக்கிறேன். முதலாவது பகுதி ஜீவ தண்ணீரும் ஜீவ விருட்சம் என்கின்ற தலைப்பில் நான் பேச போகிறேன், 1-5. இரண்டாவது பகுதி The time is near, காலம் சமீபமாக இருக்கிறது என்பதை 6-11 வசனம் வரைக்கும் நம்ம பிரிக்கலாம். மூன்றாவது பகுதி ஜீசஸ் டெஸ்டிஃபைஸ் டு த சர்ச், இயேசு கிறிஸ்து சபைக்கு சாட்சியாய் அறிவிப்பதை நாம் காண முடியும். 12-17 வசனம் வரைக்கும். நான்காவது பகுதி வார்னிங், ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை 18வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஐந்தாவது பகுதி ஐ எம் கம்மிங் குயிக்லி, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ல போகிறார். 20-21வது வசனம் மற்றும் 5 பகுதிகளாய் நான் பிரித்திருக்கிறேன். நம்ம முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தினல் விசேஷம் 22:1. பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் ஆவியில் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அப்பொழுது புதிய எருசலேமில் அவர் பார்க்கிற வெளிப்பாட்டை பற்றி இங்கு எழுதியிருக்கிறாரு. யோவான் பார்த்து கொண்டிருக்கும் போது பளிங்கை போல, அதாவது ஆங்கிலத்தில் கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாங்க, தெளிவாக நம்ம 1 ரூபி காயின் அந்த தண்ணீரில் போட்டால் கூட அது எங்கே இருக்குன்றத நம்ம தெளிவாக பார்க்க முடியும். அப்படிப்பட்ட தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஒன்று பாய்ந்து கொண்டிருந்ததாம். அது எங்கிருந்து புறப்பட்டு வந்தது என்று பார்த்தால் தேவனும், அதாவது பிதாவாகிய தேவனும் ஆட்டுக்குட்டியானவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு அது பாய்ந்து கொண்டிருந்ததாம். ஹல்லேலூயா. இந்த ஜீவ தண்ணீரை குறித்து நம்ம அநேக இடத்துல நம்ம வாசித்தது உண்டு. ஹல்லேலூயா. இந்த ஜீவ தண்ணீர் என்பது எதை குறிப்பிடுகிறது என்றால் நம்மளுடைய ஆத்துமாவில் இருக்கிற தாகத்தை தீர்க்கிற ஒரு அருமையான ஒரு தண்ணீராய் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் ஒரு நிரப்புதலாய் நாம் பார்க்க முடியும். யோவான் 7வது அதிகாரம் 37-38 கூட ஆண்டவராகிய இயேசு
இயேசு கிறிஸ்து அந்த பண்டிகையின் கடைசி நாளில் அவர் நின்று சத்தமிட்டு சொல்வதை நம்ம வாசிக்க முடியும். ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். தேவ வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவ தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் அவரை நாம் வாஞ்சிக்கிறோமா, அவர் மீது தாகமாய் இருக்கிறோமா, அவர் மீது விசுவாசமாய் இருக்கிறோமா என்பதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம அப்படி விசுவாசமாய் தாகத்தோடு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பற்றுதலாய் இருக்கும் போது இன்றைக்கு அவர் அந்த ஜீவ தண்ணீரை கொடுக்க அவர் வாஞ்சியுள்ளவராயிருக்கிறார். ஏசாயா 55வது அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுகிறது, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைகளுக்கு வாருங்கள், பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாட்டை எழுதுகிறார். தாகமாய் இருக்கிறவர்கள் தண்ணீர் அண்டைக்கு வர வேண்டுமா? அந்த தண்ணீர் கொடுக்கிற ஆத்தும நேசர் யார் என்றால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் அந்த ஜீவ தண்ணீரை அவர் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த ஜீவ தண்ணீரை நாம் பருகும் போது நம்முடைய ஆத்துமாவில் ஒரு திருப்தி உண்டாகும். ஹல்லேலூயா. நம்ம இப்போ வாழுகிற நாட்களில் நம்மளுக்கு சரீரபூர்வமாக பிசிக்கலாக ஒரு தர்ஸ்ட் ஏற்படும் போது, ஒரு தாகம் ஏற்படும் போது நம்ம தண்ணீர் குடிக்கிறோம். அது கொஞ்ச நேரத்துக்கு அந்த தண்ணீர் நிறைவாய் இருப்பதை போல நம்ம உணர முடிகிறது. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து மீண்டுமாக தாகம் எடுக்கிறது இல்லையா? வெயில் காலத்தில் நம்ம இருக்கிறோம், எவ்வளவோ அதிகமான தண்ணீர் தாகம் நம்மளுக்கு எடுத்துக்கொண்டே இருக்கிறது. நம்ம தண்ணீர் குடிக்கிறோம், திரும்பவும் கொஞ்ச நேரத்தில் தண்ணி தாகம் வந்துடுது. ஆனால் நம்ம ஆத்துமாவில் ஒரு தாகம் உண்டாயிருந்தால் அது எப்படி அது தீர முடியும்? அதை எப்படி பூர்த்தி செய்ய முடியும்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்போது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜீவ தண்ணீரை கொடுத்து நம்மை திருப்தியாக்கி அவர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 23:2 கூட ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்போ அந்த அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்ம போக வேண்டும் என்றால் ஆண்டவர் மீது நம்ம வாஞ்சியாக இருக்க வேண்டும், தாகத்தோடு இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கடைசி வரைக்கும் நமக்காக அவர் அவருடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் கூட அவர் சிந்தி அவர் நம்மை மீட்டெடுத்தார். அந்த நேரத்தில் கூட நான் தாகமாக இருக்கிறேன், எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கும் போது அந்த ஆத்துமா தாகம் நம் மீது வைத்திருந்த அந்த பாசத்தை, அந்த வாஞ்சையை நம்ம பார்க்க முடியும். அப்படிதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தாகத்தோடு நம்ம தேட வேண்டும். இதே சம்பவம் பார்த்தீங்கன்னா யோவான் 4வது அதிகாரத்தில் கூட நம்ம பார்க்க முடியும். சமாரியா நாட்டின் ஸ்ரீ இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தண்ணீருக்கு தாகத்திற்கு தண்ணீர் தாய் என்று கேட்கும் போது அவளும் சொல்லியிருப்பான், யூதர்கள் சமாரியர்களோடு சம்பந்தம் கலக்க மாட்டாங்களே ஆண்டவரே, நீங்க எப்படி என் இடத்துல தண்ணீருக்கு தாய் என்று நீங்க கேட்கிறீங்க? யோவான் 4:10 வசனத்தை வாசித்து கொண்டிருக்கிறேன். ஏசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்று என்பதை அறிந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அப்போ அந்த சமாரியா நாட்டு ஸ்ரீ கிட்ட ஆண்டவர் தண்ணீர் கேட்கிறாரு. ஆனால் அந்த ஸ்ரீ தருவதற்கு முன்பாக சில கேள்வியை கேட்கிறா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ யார்கிட்ட இந்த கேள்வியை கேட்கிறன்னு நீ அறிந்திருந்தா நீ என்கிட்ட ஜீவ தண்ணீரை கேட்டு நீ பெற்றுக்கொண்டிருப்ப, உன்னுடைய ஆத்துமா திருப்தியாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்க முடியும். அடுத்தது அந்த ஸ்ரீ சொல்வா, அதற்கு அந்த ஸ்ரீ, ஆண்டவரே மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாயிருக்கும் என்று. இந்த கிணற்றிற்கு எங்களுக்கு தந்த தம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவர் அல்லவா? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருகங்களும் இதிலே குடித்ததுண்டே என்றால். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும்,
நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகமும் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீரை நாம் பருகும் போது நம்மிடத்திலிருந்து ஜீவ ஊற்றுகள் தோன்றுமா. அதனால நம்மளுக்கு என்றைக்குமே தண்ணீர் தாகம் எடுக்காது. இது பிசிக்கலாக கிடையாது. நான் சொன்னது போல தண்ணி தாகம் எடுக்கும் போது நம்ம தண்ணீர் குடிக்கிறோம், திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம டீஹைட்ரேட் ஆகும் போது திரும்ப தண்ணீர் குடிக்கிறோம். இது அப்படி கிடையாது. நம்மளுடைய ஆத்துமா பார்த்தீங்கன்னா விடாய்ந்து போய் அது திருப்தி ஆகாத போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்ம கேட்டு வாஞ்சியாக இருக்கும் போது அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆத்துமா திருப்தி ஆக்கப்படும். என்றென்றைக்கும் விடாய்ந்து போகாமல் சம்பூரணமாக இருந்து கர்த்தருக்குள் களி கூறும் என்பதை தான் இந்த ஜீவ தண்ணீர் குறிப்பிடுகிறது. அப்போ பரலோகத்தில் ஜீவ தண்ணீர் என்கின்ற ஒரு நதி பாய்ந்து கொண்டே இருக்கிறது. இது பிதாவாகிய தேவன் மற்றும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கும் அந்த சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிறது. அந்த தண்ணீர் எப்படி போகிறது என்றால், நகரத்து வீதியின் மத்தியில் நதியின் இக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்களுக்கு ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவாகும். அப்போ இந்த தண்ணீர் ஆண்டவருடைய சிங்காசனத்திலிருந்து பாய்கிறது. அந்த தண்ணீர் போகிற அந்த நகரத்து வீதியின் மத்தியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஜீவ விருட்சத்தின் மரம் ஒன்று இருக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்குலர் ஃபார்மில் போடப்பட்டிருக்கிறது. அதாவது ஒற்றுமையில் போடப்பட்டிருக்கிறது. இது பல மரங்களை பற்றி போடவில்லை, பல நதிகளை பற்றி போடவில்லை. பரலோகத்தில் ஒரே ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள நதி உண்டு. அதே போல ஒரே ஒரு ஜீவ விருட்சத்தின் மரம் தான். அந்த மரம் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா 12 விதமான கனிகளை ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜனவரின்னு எடுத்துக்கிட்டா அந்த மாதத்தில் ஒரு கனியை கொடுக்குமா, பிப்ரவரின்னு பார்த்தா அப்போ ஒரு கனியை கொடுக்கும். அதுபோல் வருஷத்தில் 12 விதமான கனிகளை தருகிற ஜீவ விருட்சத்தின் மரம் அங்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாமும் அரசால போகிறோம். அப்போ இதெல்லாம் நம்ம உண்மையிலேயே நம்ம பார்க்க போகிறோம். அங்கே புதிய எருசலேமில் ஆண்டவர் உண்டாக்கின அந்த இடத்துல இந்த ஜீவ விருட்சத்தின் கனி இருக்க போகிறது. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அவரோடு கூட நம்ம நித்தியமாய் 1000 ஆண்டு அரசாட்சியில் நம்ம அவரோடு கூட வாழ போகிறோம். அப்போ இந்த விருட்சத்துடைய அந்த இலைகளை சாப்பிடும் போது கூட ஆரோக்கியம் உண்டாகுமா. நம்ம நேற்றைய தினத்தில் கூட நம்ம வாசித்தோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரம் 4வது வசனத்தில், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின. அப்போ இந்த நாளில் நம்ம படுகிற பாடு, கண்ணீர், துக்கம் எல்லாமே நம்ம பரலோகத்திற்கு சென்ற பின்பு எல்லாமே மறைந்து போய்விடுமாம். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரே நம்முடைய கண்ணீரை துடைப்பாராம். அந்த இடத்துல மரணம் கிடையாது, துக்கம் இல்லை, எந்த விதமான அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை. ஏன்னா அங்கே இந்த ஜீவ விருட்சத்தின் மரம் இருக்கிறது. அந்த கனியை கர்த்தர் ஜெயம் கொள்ளுகிறவருக்கு கொடுப்பார். அதை நம்ம உட்கொள்ளும் போது நம்ம நித்தியமாய் ஆரோக்கியமாய் நம்ம அந்த இடத்துல 1000 ஆண்டு அரசாட்சியில் நம்ம வாழ முடியும். கர்த்தர் அந்த ஜீவ தண்ணீரையும் அன்றைக்கு நமக்கு கொடுப்பார். நம்ம ஆத்துமாவில் இருந்த எல்லாம் விடாய்ந்து போன காரியங்களையும் நீக்கி போட்டு அவருடைய ராஜ்யத்தில் நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நம்ம வாழ்கிற நாட்களிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பு என்கின்ற வஸ்திரத்தை நம்ம காத்து கொண்டு நம்ம பரிசுத்தமாய் கர்த்தருக்காக எதையெல்லாம் விட வேண்டுமோ அதையெல்லாம் விட்டு நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நம்ம நிற்கும் போது நாமும் கூட இந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளாய் நம்ம பிரவேசிக்க முடியும். நம்ம 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம்.
இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். 5 இங்கே இராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டியதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த பரலோகத்துல அந்த நித்திய ஆண்டவருடைய ராஜ்யத்துல புதிய எருசலேம்ல எந்த சாபமும் இராதாம். காரணம், அங்கு பிதாவாகிய தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் பரிசுத்த ஆவியானவரும் மூன்றில் ஒருவராய் இருந்து அவர் ஒற்றுமையாய் அந்த ராஜ்யத்தை ஆளுவதை நாம் பார்க்க முடியும். அவருடைய சிங்காசனம் அங்கு இருக்கிறது. அவரை சுற்றிலும் அவருடைய ஊழியக்காரர்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் செயின்ஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே வாசித்தோம், ஊழியக்காரர்கள் என்றால் யார்? ஆண்டவருடைய சமூகத்தில் தரிசித்து அவருடைய நாமத்தை அவர்கள் நெற்றியில் எழுதப்பட்டவர்கள். நம்ம வெளிப்படுத்தல் விசேஷம் 14வது அதிகாரத்தில் நம்ம 1வது வசனம் வாசிக்கும் போது நமக்கு தெரியும். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி தியானித்து இருக்கிறோம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரை நிற்க கண்டேன். இவர்கள்லாம் யார் என்றால், இப்போ இந்த கடைசி காலத்தில் ஒரு உபத்திரவ காலம் வரப்போகிறது. 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம் மற்றும் 3 ஆண்டு உபத்திரவ காலம், அதுக்கு அடுத்த 3.5 ஆண்டு மகா உபத்திரவ காலம், மொத்தம் 7 ஆண்டுகள். அந்த 7 ஆண்டுகளில் இந்த மிருகத்துடைய ஆட்சி வரப்போது வலு சர்பம் ஆளுகை செய்வதை நம்ம பார்க்க முடியும். அதற்கு முன்பாக ஆண்டவருடைய வருகை இருந்தால் அவருடைய மனவாட்டியாகிய சபையாகிய நாம் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அந்த நேரத்தில் அந்த மிருகத்துடைய முத்திரையை அவர்கள் தரித்து கொள்ளாமல் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்று மரணமே என்றாலும் ஆண்டவருடைய இரத்தத்தினால தோய்க்கப்பட்டு சாட்சியாய் நிற்பவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் கரைத்திரை அற்றவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் தரிசிப்பார்களாம். இந்த 144,000 பேர் இந்த உலகத்தோடு காம்ப்ரமைஸே ஆகலையாம். இவர்கள் யார் என்றால் 14 நாளில் போடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீகளினால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கு முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் யார் என்றால் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றவர்களாம். மரணமே என்றாலும் இரத்த சாட்சியாய் மரித்த பரிசுத்தவான்களாம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த உலகத்தோடு கூட காம்ப்ரமைஸே ஆகாம கடைசி வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பின்பற்றி ஆண்டவருக்காக உயிர் விட்டவர்களாம் இந்த பரிசுத்தவான்கள். அப்போ இவர்கள் தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய நாமத்தை, பிதாவாகிய தேவனும் ஆட்டுக்குட்டியானவருடைய நாமத்தை தங்கள் நெற்றிகளில் முத்திரையாய் போட்டுக்கொண்டு தெய்வ சமூகத்தில் தரிசித்து கொண்டே இருக்கிறார்களாம். இன்றைக்கும் நமக்கு இப்படிப்பட்ட வாஞ்சை இருக்கிறதா? ஆண்டவருடைய சமூகத்தில் நித்தியமாய் அவருடைய முகத்தை பார்க்கணும், அவரை நம்ம தரிசித்து கொண்டே இருக்கணும் என்கின்ற வாஞ்சை இருக்கிறது என்றால் இன்றைக்கு இந்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறபடிக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லா சூழ்நிலையிலும் நம்ம உறுதியாய் பின்பற்றும் போது, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கும் போது, இந்த உலகத்தில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ளாமல் பரிசுத்தமாய் கரை திரையற்ற மனவாட்டிகளாய் நிற்கும் போது நாமும் கூட அந்த நித்திய ராஜ்யத்தில் நம்ம ராஜாதி ராஜாவை நம்ம என்றென்றைக்குமே அவரை தரிசித்து கொண்டே அவரை உயர்த்தி கொண்டே நாம் வாழ முடியும். ஹல்லேலூயா. 5வது வசனம் சொன்னபடி அந்த இடத்துல அந்த புதிய எருசலேம் நகரத்தில் பார்த்தீங்கன்னா இரா காலம் இருக்காதாம். விளக்கும் அங்கே தேவையில்லையா, சூரியன் சந்திரன் எதுவுமே இருக்காதாம். ஏன்னா முந்தின அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், இந்த புதிய வானம் புதிய பூமி படைக்கப்படும் போது அந்த இடத்துல என்ன ஆகுமா, பழைய சமுத்திரம் பழைய வானம் பழைய பூமி எல்லாம் ஒழிந்து போயிடுமா. அப்போ சூரியன் சந்திரனே இல்லாமல் எப்படி அந்த இடத்திற்கு வெளிச்சம் வரும் என்றால்
என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையே பார்த்தீங்கன்னா அந்த இடம் முழுவதும் பிரகாசமாய் இருக்குமாம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ஒளியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை தரிசிக்கும் போது நாம் இருளில் நடக்காமல் நாம் வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் வெளிச்சத்திடத்திற்கு நம்ம நடக்க வேண்டும். 1 யோவான் 1:5 அதுதான் சொல்லுகிறது, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் இருளே இல்லை என்று. அதே போல யோவான் 8:12 சொல்லுகிறது, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறோம் என்றால் நம்மிடத்தில் காணப்படுகிற இருளை முற்றிலுமாய் அகற்றிவிட்டு நம்ம மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்ம பின்பற்ற வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், என்னை பின்பற்றுகிறவனிடத்தில் இருளை பார்க்க முடியாது, மெய்யான ஒளியை மாத்திரம்தான் பார்க்க முடியும் என்று. அப்போ இன்றைக்கு நம்ம உய்த்து ஆராய்ந்து பார்ப்போம், நம்மிடத்துல ஏதாவது இருள் காணப்படுகிறதா, மறைமுகமான பாவங்கள் ஏதாவது இருக்கிறதா, அவைகளை விட்டு நம்ம கலைத்து போட்டு மெய்யான ஒளியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றும் போது நித்தியமாக அவருடைய ஒளியில் நம்ம நடக்க முடியும், அவருடைய ராஜ்யத்தில் நாம் சேர்த்து கொள்ள முடியும். ஏசாயா 60வது அதிகாரம் 19-20 வசனம் சொல்லுகிறது, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தினால் உன்னை பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி முன்பாகவே அவர் எழுதி இருக்கிறாரு, சூரியன் நமக்கு தேவை இல்லையாம். அந்த புதிய எருசலேம்ல புதிய பரலோகத்துல சூரியன் தேவையில்லையாம், சந்திரனும் தேவையில்லையாம். அந்த வெளிச்சம் கிடைக்காமல் போனாலும் கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் அவர் மகிமை தேவனாய் அங்கு வீற்றிருப்பாரா. அவருடைய சிங்காசனத்தில் இருந்து வெளிவரும் அந்த மகிமை அந்த முழு புதிய எருசலேமையும் நிரப்புமாம். அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இனி உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் படுகிற பாடுகள் துக்கங்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் மரிப்போமானால் நம்ம எழுந்திருக்கும் போது நம்ம நித்திய வெளிச்சத்தை நம்ம துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து நம்ம அந்த புதிய எருசலேமில் களி கூர்ந்து நாம் மகிழ்வோம். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த இடத்துல சதா காலமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் நித்திய வெளிச்சமாய் அவர் இருப்பார் என்று 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்கலாம். 6-11 நான் ஒரு தலைப்பு கொடுத்திருந்தேன், காலம் சமீபமாய் உள்ளது என்று. 6 பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்களை உண்மையும் சத்தியமுமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகள், தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நம்ம வாசித்து கொண்டிருக்கிறோம். இதன்படி நம்ம நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை யார் சொல்லுகிறாராம்? உண்மையும் சத்தியமுமான தேவன் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தம்முடைய தூதன் மூலமாக யோவானுக்கு சொல்லி அவர் எழுதின நிருபம் இன்றைக்கு நம்முடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் அதை விசுவாசித்து அதை கை கொள்ளும் போது நாமும் பாக்கியவான்களாய் நாம் இருப்போம். ஹல்லேலூயா. 8-11 நம்ம வாசிக்கலாம். யோவானாகிய நானே
இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படிக்கு அவன் பாதத்திலே விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடு உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்களோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள் என்றான். அப்போ யோவான் ஆவியில பார்க்கிறார். இந்த சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. பழைய வானம், நம்ம வாழ்கிற இந்த வானம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது, இந்த பூமி எல்லாம் ஒழிந்து போகிறது, கடல் வற்றி போகிறது. அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே புதிய வானம் வருகிறது, புதிய எருசலேம் பரலோகத்தில் இருந்து இந்த பூமிக்கு இறங்கி வருகிறது. அந்த நேரத்தில் இந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும் போது அவர் ஆச்சரியத்தில் என்ன பண்றாருன்னா, இதையெல்லாம் காண்பித்து கொண்டிருக்கிற அந்த தூதன் காலில் விழும்படிக்கு, அவர் வர்ஷிப் பண்ணும்படிக்கு அவர் வணங்கி அவர் கீழே விழுகிறாராம். அதற்கு அந்த தூதன் சொல்றாரு, பார், நீ இப்படி செய்யக்கூடாது, நானும் ஒரு ஊழியக்காரன் தான், நீ தேவனை மாத்திரம் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ இன்றைக்கு இந்த வசனம் மூலமாக ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம கடைசி காலத்தில் வாழுகிறோம், எத்தனையோ காரியங்கள் ஆச்சரியமூட்டுகிற விதமாய், பிரமிக்கத்தக்க விதமாய் நமக்கு எதிரே தோன்றினாலும் விக்கிரகமாக ஆண்டவரை விட்டு அதை நாம் பின்பற்றக்கூடாது. நம்ம உண்மையாய் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நம்ம பின்பற்ற வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்னை அன்றி வேறொரு விக்கிரகத்தையும் நீ வணங்கக்கூடாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல 10 கட்டளைகளில் முதலாவது கட்டளையே ஆண்டவராகிய கர்த்தரை மாத்திரமே நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக எப்படிப்பட்ட விக்கிரகமாக தோன்றுகிற பிரமிக்கத்தக்கதான காரியம் வந்தாலும், தேவ தூதனே ஆனாலும் நம்ம தேவ தூதர்களை வணங்கக்கூடாது, எந்த ஒரு ஐடலையும் வணங்கக்கூடாது, எந்த ஒரு சிலைக்கு முன்பாகவும் நின்று அதை வணங்கக்கூடாது. உண்மையாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே தொழுது கொள்ளும் போது நாம் என்றென்றைக்கும் அவருடைய பிள்ளைகளாய் நாம் நிலைத்திருப்போம். 10:11 நாம் வாசிக்கலாம். பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது. 11 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதியை செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்ப ஆண்டவர் இந்த கடைசி வசனத்துல சொல்றாரு, இந்த புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறதை நீ சீல் போடாத, முத்திரை போடாத, இது திறந்த வண்ணமா இருக்கட்டும். அதனால தான் இன்றைக்கு இந்த வார்த்தைகள் நம்முடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதை நம்ம வாசிக்கிறோம், நம்ம கண்ணால பார்க்கிறோம், நம்ம வாயால படித்து இன்றைக்கு அதை தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? காலம் சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவர் அதனுக்குரிய பலனை கொடுக்க போகிறாரு. நம்ம இந்த நாள்ல கூட இன்னும் ஆண்டவரை நம்ம அறியாமல் உணராமல் ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளை நடந்தோம் என்றால் காலம் சீக்கிரமாய் வருகிறது. அவர் வரும்போது அவருக்கு முன்பாக நம்ம நிற்க முடியாது. அப்போ இன்றைக்கே அந்த மனம் திரும்புதலின் நாள், இன்றைக்கே அந்த ரட்சணிய நாள், இன்றைக்கு நம்மிடத்துல காணப்படுகிற அசுத்தங்கள் அநியாயங்களை எல்லாம் நீக்கிவிட்டு நம்ம பரிசுத்தமாய் நம்ம மாறும் போது நம்ம அவருடைய பிள்ளைகளாய் நம்ம அவருடைய கூட்டத்தில் இணைக்கப்படுவோம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த உலகத்தில் பார்க்கிறோம், எத்தனையோ காரியங்கள் அநியாயமாய் தோன்றுகிறது, அசுத்தமாய் இருக்கிறது. நம்ம அதில் ஊடுருவி போயிடாம அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நீதியின் பாதையில் நம்ம நடக்கணும், பரிசுத்தமாய் இருக்கணும். சகோதரர் சொன்னதுபடி நம்ம இந்த கடைசி காலத்தில் எத்தனையோ நம்மை ஆண்டவரை விட்டு பிரிக்கும்படிக்கு டிஸ்ட்ராக்ஷனான வஞ்சனையான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம கையில் இருக்கிற மொபைல் ஃபோனே பார்த்தீங்கன்னா எத்தனையோ சாத்தான் நம்மளுக்கு போட்ட ஒரு வலை தான் அந்த மொபைல் ஃபோன். அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நம்ம எப்படி நம்ம அதை கையாளுகிறோம், எப்படி நம்ம அதை ஆப்ரேட் பண்ணுகிறோம் என்றது தான் அங்கே நம்ம பார்க்க வேண்டும். ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாததை நம்ம பார்த்து கொண்டிருந்தோம் என்றால், செய்து கொண்டிருந்தோம் என்றால், இன்றைக்கு அவைகளை விட்டு நீங்கி முற்றிலுமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால நம்ம சுத்திகரித்து கொள்ளும் போது பரிசுத்த அலங்காரத்துடனே
நம்ம கர்த்தரை தொழுது கொள்ள முடியும். அப்போ அந்த நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சில கிரைட்டீரியா வச்சிருக்கிறாரு. எந்த ஒரு கம்பெனிக்கு போனாலும் அங்கே சில விதிமுறைகள் உண்டு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்போ நம்ம பரலோகத்துக்கு போவோம் என்றால் ஆண்டவர் இலவசமாக அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்து விட்டார். கல்வாரியில் அவர் ரத்தம் சிந்தி அவர் விலையேற பெற்ற ரத்தத்தினால நம்மை மீட்டு எடுத்து விட்டார். ஆனாலும் கூட அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம காத்து கொள்கிறோமா? இன்றைக்கு நம்ம பரிசுத்தமா வாழுகிறோமா? உதாரணத்துக்கு நம்ம ஒரு வெள்ளை ஆடை நம்ம போட்டு இருந்தோம்னா எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கிறோம். ஐயோ அதில் கரை பட்டுடுச்சுன்னா கரை போகாது, அது ஒயிட் கலராக இருக்குது, நம்ம பார்த்து உட்காரணும், பார்த்து நம்ம நடக்கணும், அந்த ஒயிட் கலர் வெள்ளை ஆடையை நம்ம பத்திரமாக பார்த்து கொள்ளணும். அப்படி தான் அந்த ரட்சிப்பையும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த ரட்சிப்பு எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் ஆகாதபடிக்கு பரிசுத்தமாய் ஒவ்வொரு நாளும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால் நம்ம சுத்திகரிக்கப்பட்டு நம்ம பரிசுத்தமாய் நம்ம வாழ வேண்டும். அப்படி நம்ம இருக்கும் போது தான் அந்த ஹெவன்லி கிங்டம்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியும். ஆண்டவருடைய ரட்சிப்பு இலவசம் தான், ஆனாலும் கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் அதில் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவருடைய வசனம் இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் இவ்வளோ நாள் நான் ஆண்டவருக்காக தானே நான் பரிசுத்தமாக இருந்தேன், நான் இப்போ மட்டும் கொஞ்சம் உலகத்தில் பக்கம் போயிட்டு நான் வந்துடுறேன்னு நம்ம போனோன்னா நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. ஆண்டவருடைய ரட்சிப்பின் அந்த டிராவலுக்குள்ளே நம்ம நிலைத்திருக்க முடியாது. அப்போ நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நம்ம பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது மூன்றாவது பகுதி, இயேசு சபைக்கு சாட்சியாய் அவர் பகிர்ந்தளிக்கிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். 12 17 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் ராஜாதி ராஜாவாய் அவர் வரப்போகிறார். அவர் வரும் நாட்களில் அவனுக்குரிய பலனையும் அவர் கொண்டு வர போகிறார். இன்றைக்கு நம்ம நற்காரியங்களை செய்தோம் ஆனால் ஆண்டவர் அந்த குட் ரிவார்ட்ஸை நம்மளுக்கு கொடுப்பார். ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர் வரும் நாளிகையில் அதற்கேற்ற பலனை கொடுப்பார். அந்த ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நிலை நிற்கவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கே நம்ம மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஏற்ற கனிகளை நம்ம கொடுக்க வேண்டும். நம்மளுடைய கனி எப்படிப்பட்டது? கனி உள்ள ஒரு வாழ்க்கை மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. நம்ம ஆண்டவருக்கு ஏற்ற உகர்ந்த கனிகளை நம்ம கொடுக்கிறோமா, இல்லை உலகத்துக்கேற்ற கனிகளை நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறோமா என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ந்து நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 2 விதமாக அவர் பிரிப்பார். நம்ம மத்தேயு 25வது அதிகாரம் 31 46 வரைக்கும் வாசிக்கும் போது அதில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி ஆண்டவர் போட்டிருப்பாரு. 32 அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆட்டையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாய் பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் டே வரும்போது இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிற சகல மனுஷர்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வைப்பார். மரித்தவர்களும் உயிரோடு எழுந்திருப்பார்கள் நியாய தீர்ப்புக்கு அன்றைக்கு ஆண்டவர் செம்மறி ஆட்டையும் வெள்ளாட்டையும் வெவ்வேறாக பிரித்து அவர் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்க போறாரு. அவர் நியாயம் விசாரிக்க போகிறார். அந்த நாளில் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எப்படிப்பட்டவர்களாய் நம்ம நிற்க வேண்டும்? ஆண்டவருக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற நம்ம செம்மறி ஆட்டை போல அவருடைய வலது பக்கத்தில் நிற்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்ம ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத கனிகளை கொடுத்தோம் என்றால் அந்த ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு அவர் கொடுக்கிற அந்த நியாய விசாரிப்பு நாளுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த இடம்தான் பார்த்தீங்கன்னா பிசாசுக்கும் அவனுடைய சேனைகளுக்கும் வைத்திருக்கிற அந்த நரகம் என்கின்ற இடம். அந்த இடத்துல எந்த ஆத்துமாவும் போகக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். அப்போ இந்த நாளில் இருந்தே நம்மை நாமே சுத்திகரித்து கொண்டு நற்கனிகளை கொடுக்கிறவர்களாய் ஆண்டவருடைய வலது பக்கத்தில் நிற்கிற செம்மறி ஆட்டை போல நல்ல கிரியைகளை செய்கிறவர்களாய்
பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 13வது வசனம் போடப்பட்டிருக்கிறது. நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களுக்கு வாசல்களில் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவர், பிந்தினவரும் முந்தினவருமாயிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் முதலாக அந்த ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் மரணம் வந்தது. ஆனால் இரண்டாம் ஆதாமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அவருடைய இரத்தத்தை கொடுத்து பாவத்தை அவர் வென்று அவர் மரணத்தில் இருந்து இன்றைக்கு நமக்கு ஒரு நித்திய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ அவர்தான் ஆதியும் அந்தமுமான தேவனாய் இருக்கிறார். அவர் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறார். அப்போ இன்றைக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் மீது அதிகாரம் உள்ளவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை ஏற்றுக்கொண்ட நாம் பாக்கியவான்கள். அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய மனவாட்டிகளாய் வாசலின் வழியாய் நம்ம டைரக்டா போகலாம். உதாரணத்துக்கு நம்மளுடைய வீடு இருக்கு, அதுல வாசல் இருக்கு இல்லையா? வாசல் வழியா வருகிறவர்களை தான் நம்ம அங்கீகரிப்போம். நம்மளுடைய பிள்ளைகள் எப்படி வருவாங்க? செவரு ஏறி குதிச்சு இல்ல பிற்பக்கத்துல தெரியாமையா வருவாங்க? இல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க? நல்ல அதிகாரத்தோடு எங்க அம்மா அப்பா கட்டின வீடு என்று உரிமையோடு அவங்க வாசல் வழியா பிரவேசிப்பாங்க. ஆனா திருடர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அந்த கேட் எகிரி குதிச்சு பின்பாக தெரியாம அவங்க வருவாங்க. இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம அவருடைய பிள்ளைகள் ஆனபடியினால அவருடைய வாசலின் வழியாய் நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு சில காரியங்களை எதெல்லாம் ஆண்டவர் விட்டுவிட சொல்லுகிறாரோ அதையெல்லாம் விட்டுவிட்டு நம்ம அவருடைய பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கும் போது இன்றைக்கு கர்த்தர் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு தருவேன் என்று வாக்குரைக்கிறார். அல்லேலூயா. நம்ம மரித்தாலும் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அந்த ஜீவ விருட்சகத்தின் கனியை அவர் கொடுக்கும் போது நித்தியமாய் நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம வாழ்வோம். 15வது வசனம், இப்படிப்பட்டவர்கள் பரலோகத்தில் தரிசிக்க முடியாது, பரலோகத்தில் வர முடியாது என்பதையும் போடப்பட்டிருக்கிறது. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்புகிற அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். இது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பிசாசானவன் அவனுடைய சேனைகளுக்கும் அந்த முத்திரை, அந்த மிருகத்துடைய முத்திரையை போட்டிருக்கிற மனிதர்களுக்கும் இருக்கிற இடம். அந்த ஹேடிஸ் என்கின்ற அந்த பாதாளத்தை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பரலோகத்தில் இவங்களுக்கெல்லாம் இடம் கிடையாது, ஆனால் நரகத்தில் இவங்களுக்கெல்லாம் இடம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். 16வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது 18லிருந்து 21 வரைக்கும் ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தமும் அவர் சீக்கிரமாக அவர் வரப்போகிறேன் என்று அவர் மீண்டும் அதை எம்பசைஸ் பண்றதை நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல ஆண்டவர் அடிக்கடிக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். எந்த இடத்துல ஒரு வார்த்தை அதிகமாக ரிப்பீட் ஆகுதோ அது முக்கியமானது என்று நம்ம பார்க்க முடியும். அப்போ ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், சபைகளுக்கு அவர் சாட்சியாக அறிவிக்கிறாரு, இதோ நான் தூதனை அனுப்பினேன், நான் தாவீதின் வேரும் சன்னதியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார், கேட்கிறவன் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கி கொள்ள கடவன். அதுதான் ஆரம்பத்திலே நம்ம ஜீவ தண்ணீரை பற்றி தியானித்தோம். இன்றைக்கு திரியேக தேவனும் நமக்கு ஒரு அழைப்பை விடுவிக்கிறார், ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷனை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இன்றைக்கும் கூட இன்னைக்கு அந்த இன்விடேஷனை அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் அவர் விடுவிக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வாஞ்சையோடு தாகத்தோடு விருப்பமாய் ஆண்டவரை கிட்டி சேரும் போது இலவசமாக ஃப்ரீயா ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கிறாரு. இப்போ ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் அவருடைய வீட்டில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு மேரேஜ்க்கோ ஒரு இன்விடேஷன் கொடுக்கும் போது எவ்வளோ நம்மளுக்கு ஒரு பெருமையாக இருக்கும் இல்லையா? இவ்வளோ பெரிய கெஸ்ட்
ரொம்ப ஹானரபிளான பர்சன் வந்து அவருடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்மளை அழைத்திருக்கிறாங்க, கண்டிப்பாக நம்ம போனோம், நம்ம பெஸ்ட்டான ஆடை போட்டு போனோம், நம்ம பெஸ்ட்டான ஒரு அப்பியரன்ஸோடு போனோன்ட்டு நம்ம ஆயத்தமாகவும் அந்த அழைப்பை அக்செப்ட் பண்ணிப்போம். அதை விட ஸ்பெஷலான ப்ரிவிலேஜான இன்விடேஷன் தான் ஆண்டவருடைய ஊழியம். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அப்போ ஆண்டவர் இந்த வாய்ப்பை எல்லோருக்கும் தான் அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் சில பேர் தான் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு, சில பேர் தான் அவருடைய திருமணத்திற்கு, ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்கு வருகிறார்கள். அப்போ இன்றைக்கு அந்த இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணாததும் நம்முடைய கையில் தான் இருக்குது. ஆண்டவர் ஃப்ரீ வில்ல நம்மளுடைய கரத்தில் கொடுத்து விட்டார். இன்றைக்கு அவருடைய அழைப்பை ஏற்று தாகமாய் வாஞ்சையாய் ஆண்டவரை கிட்டி சேர்வோமானால் இலவசமாக அந்த ஜீவ தண்ணீரை அவர் நமக்கு கொடுப்பார். நம்முடைய ஆத்துமா திருப்தி அடைந்து 1000 ஆண்டு அரசாட்சியில் அவரோடு கூட நாம் தங்கி நாம் நிலைத்திருப்போம். 18 இருந்து நம்ம வாசிக்கும் போது, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவரும் நான் சாட்சியாக எச்சரிக்கையாய் இருக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அப்போ ஆண்டவருடைய வசனம் வந்து ஜீவன் உள்ளது, சாட்சியானது. அதில் ஒரு வார்த்தையை கூட்டவோ குறைக்கவோ கூடாது. இதில் என்ன போடப்பட்டிருக்கிறதோ இதை தான் நாம் வாசிக்க வேண்டும். இதை தான் மற்றவர்களுக்கும் நாம் வந்து சொல்லி கொடுத்து அவர்களை கை கொள்ளும்படிக்கு அவர்களை நம்ம தட்டி கொடுக்க வேண்டும். இந்த வார்த்தையோடு ஏதாவது கூட்டினாலோ குறைத்தாலோ ஆண்டவர் நம்முடைய பங்கை எடுத்து போடுவாராம். ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேரை அவர் எடுத்து போடுவேன் என்கிறார். அப்போ இது எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நம்ம நினச்சி கூட பார்க்க முடியல. ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர்கள் இடம்பெற வேண்டும் என்றுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கேற்ற நற்கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு இந்த வேதாகமம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், இன்னும் ஆண்டவரை அதிகமாக தேட வேண்டும், இன்னும் வாஞ்சையோடு தாகத்தோடு தேட வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை திருப்தி ஆக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. 20:21 வாசித்து முடிக்கலாம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. அப்போ யோவான் பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மெய்யாகவே உண்மையா சத்தியமா நான் சீக்கிரமா வரப்போகிறேன் என்று சொல்லும் போது அங்கே இருக்கிற யோவானும் மற்றவர்களும் ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும். நாமளும் சொல்லலாமா? ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரமாய் வாரும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் அவர்களுக்குரிய கிரியைகளை கேற்ற பலனை அவர் கொடுக்க போகிறார். இந்த நாளிலும் கூட நம்ம அப்படியே எழுந்து நின்று நம் தேவாதி தேவனை நாம் வரவேற்போமா? இன்னும் வாஞ்சியாய், இன்னும் தாகத்தோடு அவரை கெட்டி சேரும் போது நாம் நித்தியமாக அவருடைய ராஜ்யத்தில் இணைக்கப்பட்டு பங்குள்ளவர்களாய் நாம் இருப்போம்.
ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்குமோ பலபா ஷபரி பலபா கபலபோரி ஆந்தர வாக்க பலபா ஓ ஷேகேரி ஆந்தர வாக்கர பலபோரி ஆந்தன மாக்கரபா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நாங்கள் தியானித்தோமே, இதோ ஆண்டவரே, இதோ உம்முடைய ஜீவ தண்ணீரை நீர் இலவசமாக எங்களுக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நகரத்தில் அப்பா எங்களுக்கு அந்த ஜீவ தண்ணீரையும் ஜீவ விருட்சகத்தையும் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நீர் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. நாங்களும் அதில் பங்கடைய, நாங்களும் அதில் தகுதியுள்ளவர்களாய் காணப்பட இன்றைக்கு எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒரு விசையாக இந்த வேளையில எங்களோடு கூட நீங்க இடைபெறும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்துதல் விசேஷம் 22வது அதிகாரம் 17வது வசனம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கின்றார், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கி கொள்ள கடவன். அப்ப இந்த இடத்துல இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷனை அவர் கொடுக்கிறார். இன்றைக்கு அவர் மீது தாகமாய் வாஞ்சையாய் நம்ம அவர் கிட்டி சேரும் போது, நம்ம விருப்பமாய் அவர் சமூகத்துல நாம் தாகத்தோடு நாம் காணப்படும் போது இன்றைக்கு அந்த ஜீவ தண்ணீரை அவர் இலவசமாக கொடுக்கிறார். இந்த வேளையிலும் கூட நம்ம பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிப்போமா? ஆண்டவரே, அந்த ஜீவ தண்ணீரை இன்றைக்கு எங்க மீது ஊற்றுங்கப்பா. ஒரு விசையாக எங்க ஆத்துமாவை திருப்தி ஆக்குங்க. உங்க வசனம் ஏசாயா 55:1 சொல்லப்படுகிறது. தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று இந்த வேளையில கூட அப்பா நாங்க விடாய்ந்து போன ஆத்துமாவோடு அப்பா நாங்க வாஞ்சையோடு உம்முடைய ஜீவ தண்ணீருக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல அப்பா ஒருவரும் இந்த ஜீவ தண்ணீரை எங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா உம்மிடத்தில் தோன்றுகிற அந்த ஜீவ தண்ணீர் மாத்திரமே எங்க ஆத்துமா தாகத்தை தீர்க்க முடியும், எங்க ஆத்துமாவை திருப்தி ஆக்க முடியும். ஒரு விசையாக நீங்க வாங்க. மானானது நீரோடையை வாஞ்சிக்கிறது போல எங்கள் ஆத்துமா உண்மையே வாஞ்சிக்கிறது. அவரை நோக்கி அவருடைய ஆவியை ஊற்றும்படிக்கு நாம் கேட்கலாமா? ஒரு ஆந்தரபாக்கபலபோ சிபிரபலபாக்கரபா, அந்த ஜீவ தண்ணீர் இதோ பரலோக தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆந்தரபாக்கபலபா சிபிரபலபாக்கரபா, எங்களை இன்றைக்கு நிரப்புங்கப்பா. காணாங்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நாங்க முழுகி ஆண்டவரே, நாங்கள் திருப்தி ஆகி ஆண்டவரே, நாங்க ஜீவ ஆத்துமக்களாய் மாறும் வரைக்கும் எங்களை திருப்தி படுத்துங்க. ஓ ரிபாலா ஷபரி பாலபா கரபா, ஓ ஷிகாரி ஆந்தரபா கரபா, எங்களிடத்துல
எங்களிடத்துல காணப்படுகிற எல்லா நிர்விசாரணையின் ஆவிகளை நீக்கி போடுங்கப்பா. அப்பா, எங்களிடத்துல காணப்படுகிற அவிசுவாசங்களை நீக்கி போடுங்க. எங்களிடத்துல காணப்படுகிற அசுத்தங்களை நீக்கி போடுங்க. இன்றைக்கு கரை திரையாற்றவர்களாய், இன்னும் நீதி செய்கிறவர்களாய், இன்னும் பரிசுத்தமான மனவாட்டிகளாய் நாங்கள் உம்முடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நாங்கள் தாகமாயிருக்கிறோம். நாங்கள் விருப்பத்தோடு அப்பா நாங்கள் தேவ சமூகத்தை நாங்கள் கிட்டி சேர்கிறோம்ப்பா. இன்றைக்கு எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க எங்களுக்கு கொடுத்த அழைப்பை நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஒருவேளை இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த அழைப்பை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல், இல்ல நம்ம பார்ஷியலா நம்ம ஒபே பண்ணிட்டு நம்ம பாதியை நம்ம தள்ளி வைத்திருந்தோம் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு மீண்டும் ஒரு அழைப்பை நமக்கு நேராய் விடுவிக்கிறார். அந்த அழைப்பை முற்றிலுமாய் நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஊழியம் செய்யும் போது, அவருடைய பிள்ளைகளாய் நாம் அவருக்கு சேவை செய்யும் போது, நாம் நித்தியமாக அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை நம்ம பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜீவ தண்ணீரை அவர் நம் மத்தியில் அவர் ஊற்றுவார். ஹல்லேலூயா. ஓ ஷரரரியாந்தரபாக்கரபா, ஓ ஷிகாபாலரியாந்தரபாக்கரபா, ஓ ரிபாலபா ஷபரிபாலபாக்கரபா. வாஞ்சையுள்ளவன் மேல், தாகமுள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் யாரெல்லாம் தாகத்தோடு வாஞ்சையோடு அவரை நோக்கி பார்க்கிறீர்களோ, கர்த்தர் இன்றைக்கு அந்த தண்ணீரை நம் மீது ஊற்றுகிறார். அந்த ஜீவ தண்ணீரை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். என்னை ஆளுகை செய்யும். ஓரியாந்தரவலவா சிபிரவலவாக்கரவா, ஓரியாந்தரவாக்கவலவோ சிபிரவலவாக்கரவா. அவருடைய தொடுதல் இன்றைக்கு இந்த இடம் முழுவதுமாய் அவர் நம்மை தொட்டு கொண்டிருக்கிறார். அவர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் நம்ம எத்தனையோ நேரத்துல நம்மளுடைய ஆத்துமாவை தேற்றும்படிக்கு நம்ம அநேக காரியங்கள் செய்தது உண்டு. உலக பூர்வமான காரியங்களை நம்ம ட்ரை பண்ணது உண்டு. இன்றைக்கு நம்ம வாஞ்சியோடு தாகத்தோடு அவர் சமூகத்தை கிட்டி சேரும் போது, இன்றைக்கு இதோ தாகமாய் இருக்கிறவர்களே, நான் உங்கள் மீது ஜீவ தண்ணீரை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் ஜீவ நதியில இருந்து அந்த ஜீவ தண்ணீரை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். நாம் பெற்றுக் கொள்ளலாமா? ஓ ராகபாபலா ஷேரியாந்தரபா கபலபா, ஓ ரியாந்தரபா கபலபா ஷவரிபலபா கரபா, ஓ ரியாந்தரபாலபா ஷிவிரபாலபா கரபா. அந்த ஜீவ தண்ணீர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நம்ம ஆவியில உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜீவ தண்ணீர் அப்படியே நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. காணாங்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நம்மை முழுவதுமாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இலவசமாக இன்றைக்கு கர்த்தர் அந்த ஜீவ தண்ணீரை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து
அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மை கொண்டு போய் விடுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஆத்தும நேசராய் இருக்கிறார். ஒரு காலமும் இந்த ஜீவ தண்ணீரை பருகிறவன் அவன் தாகம் அடையான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்த அந்த ஸ்பெஷல் இன்விடேஷனை நம்ம ஏற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்துல நம்ம நிலைத்திருக்கும் போது நித்தியமாய் அவருடைய சமூகத்தில் நாம் காணப்படுவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி. இன்றைக்கு மீண்டுமாக எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக தயவுக்காக நன்றி. நீர் கொடுத்த பெரிதான அப்பா உன்னதமான அழைப்புக்காக நன்றி. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே. அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர் என்ற வார்த்தையின்படிக்கு எங்களை ஊழியம் செய்யும்படிக்கு தெரிந்து கொண்டீரே. இன்றைக்கு எங்களை அப்பா உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய மனவாட்டிகளாக தெரிந்து கொண்டீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த நாள் முதற்கொண்டு உம்முடைய ஜீவ தண்ணீரினால எங்களை திருப்தியாக்கி நீர் நடத்த போவதற்காக நன்றி. நாங்க ஒரு காலமும் நாங்கள் தாகம் அடைவது போகுவது இல்லப்பா. எந்த நாளும் நாங்க இந்த உலகத்தோடு கூட நாங்க ஒத்துழைவி போவது இல்லை. நாங்க உமக்காக பரிசுத்தமாய் வைராக்கியமாய் நின்று அப்பா நாங்க முடிவு பரியந்தம் எங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் காத்து கொள்ள போகிறோம். ஆண்டவரே உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஷாலோம். அவருடைய ஜீவ தண்ணீரை நாம் வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே அந்த ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுத்து நம்ம ஆத்துமாவை திருப்தியாக்குவாராக. ஷாலோம், ஷாலோம், ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.